Warren's words have really moved my heart, and if England is my heart, England should also feel moved. That's the spirit of Sri Ganesh. வாரனின் வார்த்தைகள் உண்மையில் என் இதயத்தைத் தொட்டுள்ளது. இங்கிலாந்து என் இதயமாக இருப்பதால் இங்கிலாந்தும் அது போன்று தொட்டுள்ளதை உணர வேண்டும். அதுதான் ஸ்ரீ கணேஷின் மனநிலை. And I must say that I've seen so many things in Warren which are very heartening. Whenever I felt desperate about things, seeing him, I felt I must do something more. Because he really loves me very much, I've seen that. With complete selfless dedication. வாரனிடத்தில் பல விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன் என்பதை நான் சொல்ல வேண்டும். அவை மிகவும் மனதை கவரக்கூடியது. நான் சில விஷயங்களை பற்றி பயப்பட்ட போதெல்லாம் பாருங்கள். அவரை பார்த்தால் நான் இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று உணர்வேன். ஏனென்றால் அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார். ஏனெனில் நான் அவரிடத்தில் தன்னலமற்ற முழு அர்ப்பணிப்பை பார்த்துள்ளேன். But dedication is a word which doesn't have that beauty of love. I mean, if I'm sitting down, he'll immediately worry if I've got the tea or if I need some heating or little things here and there, and I watch, I'm surprised. ஆனால் அர்ப்பணிப்பு என்பது அன்பின் அழகைக் கொண்டிராத ஒரு சொல். நான் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்கு தேநீர் கிடைத்ததா அல்லது எனக்கு கொஞ்சம் சாப்பிட ஏதாவது தேவைப்பட்டால் அல்லது இங்கேயும் அங்கேயுமாக சிறிய விஷயங்கள் தேவைப்பட்டால் அவர் உடனடியாக கவலைப்படுவார். நான் கவனித்து இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். Like any other Sahajogi, he'll be jumping up here and there and finding out things to adjust. And even if I really once say that maybe, he just doesn't do it. He said, that's it, settle. மற்ற சகஜயோகியைப் போலவே அவர் அங்கும் இங்கும் ஓடி சரி செய்ய வேண்டிய விஷயங்களைக் கண்டுபிடிப்பார். ஒரு முறை பரவாயில்லை இருக்கட்டுமே என்று நான் சொன்னாலும் கூட அவர் அதை விட மாட்டார். அதைச் செய்யாமல் விட மாட்டார். அவர் சொல்வார், அவ்வளவுதான், தீர்வு காணப்பட்டுவிடும் என்பார். I've never seen him asking me to give him time to meet him. Never. Not even once. He said, Mother, I must come and see you. Nothing. Never. அவரை சந்திக்க அவகாசம் கொடுக்கும்படி அவர் என்னை கேட்பதை நான் பார்த்ததில்லை. அம்மா, நான் வந்து உங்களை பார்க்க வேண்டும் என்று. இல்லை, ஒருபோதும் இல்லை. I've not known how much money he spent all throughout his trip. I don't know, really. And I was wanting somebody to say that, Mother, we must pay for his travel. Because he's really spent all his money. And I was happy that David brought this point to me. I was very happy. அவர் தனது பயணம் முழுவதும் எவ்வளவு பணம் செலவிட்டார் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு உண்மையில் தெரியாது. அம்மா, அவரது பயணத்திற்கு நாம் பணம் கொடுத்து விடுவோம் என்பார்கள். ஏனென்றால் அவர் உண்மையில் தனது பணத்தை முழுவதுமாக செலவிட்டுள்ளார் என்று யாராவது என்னிடம் சொல்ல வேண்டுமென்று விரும்பினேன். டேவிட் இந்த விஷயத்தை என்னிடம் கொண்டு வந்ததில் நான் மகிழ்ச்சியடைந்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். One thing I feel that
You cannot ask for love. That's something you cannot do. It's a very difficult thing to ask somebody to love. But that, I think, is the point one should say. நான் உணரும் ஒரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் அன்பை வேண்ட முடியாது, அது உங்களால் செய்ய முடியாத ஒன்று. யாரையாவது நேசிக்க வேண்டுவது என்பது மிகவும் கடினமான விஷயம், ஆனால் அதுதான் ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். When you think of Sri Ganesh, just have to know that he loves the mother so much that even a slightest hint, he knows what I want. He knows. He knows me too well. ஸ்ரீ கணேஷை பற்றி நீங்கள் நினைக்கும் போது அவர் தாயை மிகவும் நேசிக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், அதாவது ஒரு சிறிய குறிப்பை கொண்டு கூட. எனக்கு என்ன வேண்டும் என்று அவர் தெரிந்து கொள்வார், அவருக்குத் தெரியும், அவர் என்னை நன்கு அறிவார், அவர் என்னைப் போல இரக்கமுள்ளவர் அல்ல. He is not at all so compassionate as myself, because he cannot forgive those who try to insult me. He cannot. Those who try to cheat me, those who try to be arrogant or egoistical. He doesn't believe in that. He cannot. He wants to punish. He's ready to punish, very anxious to punish such people. But if I say no, spare him, he listens to me. ஏனென்றால் என்னை அவமதிக்க முயற்சிப்பவர்களை அவரால் மன்னிக்க முடியாது, அவரால் முடியாது. என்னை ஏமாற்ற முயற்சிப்பவர்கள், திமிர் பிடித்தவர்கள் அல்லது அகங்காரமாக இருக்க முயற்சிப்பவர்கள் போன்றோரை அவர் விட மாட்டார். அவர் அதை நம்பவில்லை, அவரால் முடியாது. அவர் தண்டிக்க விரும்புகிறார், அவர் தண்டிக்க தயாராக இருக்கிறார், அத்தகையவர்களை தண்டிக்க மிகவும் ஆர்வமாக உள்ளார். ஆனால் இல்லை, அவரை விட்டுவிடுங்கள் என்று நான் சொன்னால் அவர் என் பேச்சை கேட்பார். That's his quality. He cannot bear anything against me. Cannot bear. And left to him, I think, I don't know how many Sahajogis would have been there. அதுவே அவருடைய குணம். அவர் எனக்கு எதிரான எதையும் தாங்க மாட்டார், அவரால் தாங்க முடியாது. அவரைப் போல் எனக்கு தெரிந்து அப்படி எத்தனை சகஜயோகிகள் இருந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. Even to say no, mother itself, he cuts you out on that point. I don't want that it should happen, because he doesn't know that you are still needing help and attention and tremendous compassion. இல்லை அம்மா என்று சொல்வது கூட கிடையாது. அந்த இடத்தில் அவர் உங்களை தடுத்து விடுவார். ஆனால் அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, ஏனென்றால் உங்களுக்கு இன்னும் உதவி, கவனம் மற்றும் மிக பெரிய இரக்கம் தேவை என்று அவருக்கு தெரியாது. But you can only know your mother through Shraddha, through faith. What he says is true. And why this faith? I mean, you see miracles every day, not only to him. Such games, such play, such things going on. How I have been able to express myself slowly. I don't want to give you any shocks. So in a very beautiful manner, I have tried to bring forth the play of the divine. ஆனால் நீங்கள் உங்கள் தாயை சிரத்தை மூலம், விசுவாசத்தின் மூலம் மட்டுமே அறிய முடியும். அவர் சொல்வது உண்மைதான். ஏன் இந்த நம்பிக்கை வேண்டும்? இன்று மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களை பார்க்கிறீர்கள் என்று நான் சொல்கிறேன். இது போன்ற விளையாட்டுகள், இது போன்ற நாடகங்கள், இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அப்படித்தான் நான் மெதுவாக என்னை வெளிப்படுத்த விரும்புகிறேன்.
நான் உங்களுக்கு எந்த அதிர்ச்சியையும் கொடுக்க விரும்புவதில்லை, எனவே மிக அழகாக நான் தெய்வீக நாடகத்தை வெளிக்கொணர முயற்சிக்கிறேன். But I feel that even now people get into arguments. If I say, no, this won't work out, that's not good, I have to spend at least 4 or 5 hours going round and bringing the point to the heads of people that no, that's not good, that won't help you. ஆனால் இப்போது கூட மக்கள் வாதங்களில் இறங்குகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இது பலனளிக்காது, அது நல்லதல்ல போன்று நான் சொல்வதற்கு. மேலும் இல்லை, அது நல்லதல்ல, அது உங்களுக்கு உதவாது என்று மக்களின் தலையில் புரிய வைக்க குறைந்தது 4-5 மணி நேரம் செலவழிக்க வேண்டும். But once I asked him, how is it you are so obedient? I mean, whatever I say, he gets a hint, he agrees. He said, Mother, I've once learnt a lesson. That's my own marriage. And you didn't say no, but you did say to me that if it makes you happy, you didn't say it will make you joyous. And I've learnt a lesson from that. ஆனால் ஒருமுறை நான் அவரிடம், நீங்கள் எப்படி இவ்வளவு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதாவது, நான் என்ன சொன்னாலும் அதில் அவர் ஒரு குறிப்பை பெறுகிறார், அவர் ஒப்புக்கொள்வார். அவர் சொன்னார், அம்மா, நான் ஒருமுறை ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன், அது என் சொந்த திருமணம். நீங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது என்றால் சரி என்று நீங்கள் என்னிடம் சொன்னீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நீங்கள் சொல்லவில்லை. அதிலிருந்து நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன். But we don't learn our lessons, is the point. We don't learn our lessons. We argue. That comes from ego. If you have super ego, we make others mad. ஆனால் நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் விஷயம். நாம் நம் பாடங்களை கற்றுக்கொள்வதில்லை, நாம் வாதம் செய்கிறோம். அது அகங்காரத்திலிருந்து வருகிறது, நம்முடைய மமகாரத்தால் மற்றவர்களை பைத்தியமாக்குகிறோம். Like somebody came from America and he was just mad that he must come and see me. I'm so busy, I have no time, you know that. I have to correct this book, I have to correct that book, now we have to do this Advent and that is to be done. I have to look after my household and this and that. I'm so busy. ஒருவர் அமெரிக்காவிலிருந்து வந்தார். அவர் வந்து என்னை பார்க்க வேண்டும் என்பதில் பித்து பிடித்தவராக இருந்தார். நான் அதிகமான வேலையில் இருக்கிறேன், எனக்கு நேரமில்லை, அது உங்களுக்கு தெரியும். நான் இந்த புத்தகத்தை திருத்த வேண்டும், அந்த புத்தகத்தை திருத்த வேண்டும். இப்போது நாம் இங்கு வர வேண்டும், அதனைச் செய்ய வேண்டும், நான் என் வீட்டை கவனிக்க வேண்டும், மற்றும் பல விஷயங்கள் செய்ய வேண்டும். நான் மிகவும் பிஸியாக இருக்கிறேன். But the person really made them mad that he must see me. Now, if you come from America, that doesn't mean that you must see me because you never took time with me. I'm busy here now. When I went to America, it's all right. Which is true. ஆனால் அந்த நபர் என்னை பார்க்க வேண்டும் என்றும் மற்றவர்களை பைத்தியமாக்கினார். இப்போது நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வருகிறீர்கள் என்றால் நீங்கள் என்னை பார்த்துத்தானாக வேண்டும் என்று தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடன் ஒருபோதும் நேரம் எடுத்துக் கொள்ள முடியாது. நான் இப்போது இங்கே பிஸியாக இருக்கிறேன். நான் அமெரிக்கா செல்லும் போது அது சரியாக இருக்கும். அதுதான் உண்மை. And we do not realize that what we are doing, that we don't love Mother. We don't love her. We think of our needs, our impressions, our talking is a fact. நாம் என்ன செய்கிறோம் என்றால், நாம் நம் தாயை நேசிப்பதில்லை, நாம் அவர்களை நேசிப்பதில்லை. நம்முடைய தேவைகள், நம்முடைய கருத்துகள், நம்முடைய பேச்சுகள் ஆகியவற்றைப் பற்றி நாம் நினைக்கிறோம். அதுதான் உண்மை. Like somebody I asked, all right, you speak, you are a good speaker. All right. The person starts speaking and he becomes egoistical. How can you be?
If you just start giving a good speech, you become egoistical. ஒருவரிடம் நான் சொன்னேன், சரி நீங்கள் பேசுங்கள், நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளர். அந்த நபர் பேசத் தொடங்குகிறார், உடன் அவர் அகங்காரம் கொண்டவராக மாறுகிறார். நீங்கள் எப்படி அப்படி இருக்க முடியும்? நீங்கள் ஒரு நல்ல பேச்சைக் கொடுக்கத் தொடங்கினால், நீங்கள் அகங்காரமாகி விடுகிறீர்கள். Somebody made good photographs. I said, these are good photographs. He becomes egoistical. You cannot praise anyone in this country. It's the worst thing. ஒருவர் நல்ல புகைப்படங்களை எடுத்தார், எனவே இவை நல்ல புகைப்படங்கள் என்று சொன்னேன். அவர் அகங்காரமானவராக மாறுகிறார். இந்த நாட்டில் நீங்கள் யாரையும் புகழ்ந்து பேச முடியாது. அதுதான் அவர்களுக்கு மிக மோசமான விஷயம். He says, Agya is clear. I don't know what sort of an Agya is clear here. You cannot praise. I mean, I try to be nice. I say, oh, your photographs are very nice. Immediately the person becomes egoistical. You give some work to someone. All right, you do this work, postering. Somebody is doing. His ego goes up. What is this? Like a balloon? அவர் கூறினார், ஆக்ஞா சுத்தமாகிவிட்டது. எந்த வகையான ஆக்ஞா இங்கு சுத்தம் செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் புகழ முடியாது. நான் நேர்த்தியாக இருக்க முயற்சிக்கிறேன் என்கிறேன் நான். ஓ, உங்கள் புகைப்படங்கள் மிகவும் அருமையாக உள்ளன என்று சொன்னால், உடனே அந்த நபர் அகங்காரமானவராக மாறுகிறார். நீங்கள் ஒருவருக்கு சில வேலைகளை தருகிறீர்கள், சரி, நீங்கள் இந்த வேலையைச் செய்யுங்கள். சுவரொட்டி ஒட்டுங்கள். சிலர் அதைச் செய்கிறார்கள். அவரது அகங்காரம் உயர்கிறது. என்ன இதெல்லாம் ஒரு பலூன் போல? There's no depth. There's no gravity. Now why? This is the question. He asked me many times, why it happens, mother. The reason is, I told them the other day, I think they have a tape on this, you can go through that. But a simple thing is that we have lived a superficial life here. We are superficial people. ஆழம் இல்லை, ஈர்ப்பு இல்லை. ஏன் இப்படி? அதுதான் இப்போதைய கேள்வி. அவர் என்னிடம் பலமுறை கேட்டார், அம்மா இது ஏன் நடக்கிறது? காரணம் என்னவென்றால், நான் இன்னொரு நாள் அவரிடம் சொன்னேன். அவர் இதைப் பற்றிய ஒரு டேப் ஒலி நாடா வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். நீங்கள் அதனை கேட்கலாம். ஒரு எளிய விஷயம் என்னவென்றால், நாம் இங்கே ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம். நாம் மேம்போக்கான மக்களாக உள்ளோம். Because the society is such. This machine has made us like this. We have read books. We have pampered egos. Our forefathers went and fought in other countries thinking no end of themselves. Then we had this war. With the war we became also nonsensical, either aggressive or we have become with super ego. We have booths. We have conditionings. All these things are there. We are not our genuine self, is the point. ஏனென்றால் சமுதாயம் அப்படி இருக்கிறது. இந்த இயந்திரம் நம்மை இப்படி ஆகியுள்ளது. மற்றும் நாம் புத்தகங்கள் படிக்கிறோம். நாம் அகங்காரத்திற்கு அதிக சலுகை கொடுத்துள்ளோம். நம் முன்னோர்கள் தங்களுக்கு முடிவே இல்லை என எண்ணி மற்ற நாடுகளுடன் போரிட்டார்கள். அதனால் போர் நடந்தது. யுத்தத்தினால் நாம் முட்டாள்தனமானவர்களாக, முரட்டுத்தனமானவர்களாக, அல்லது நாம் மமகாரம் கொண்டவர்களாக மாறிவிட்டோம். நம்மிடம் ஆத்மா உள்ளது. நம்மிடத்தில் நிபந்தனைகள் உள்ளன. இந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கின்றன. நாம் நம்முடைய உண்மையான சுயமல்ல என்பதுதான் விஷயம். So I think the being that is going to be enlightened by your spirit is covered with ego, and on top of that is a sheen of that superficial being that you are. So mother says, all right, mother did this, all right. Nothing goes inside, I feel. There's no love. ஆகவே ஆத்மாவால் அறிவொளியடைய வேண்டிய உங்கள் ஜீவன் அகங்காரத்தால் மூடப்பட்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதன் மேல் இருப்பது உங்களின் மேலோட்டமான ஜீவனின் பிரகாசம். எனவே அன்னை ஏதாவது சொன்னால் எல்லாம் சரிதான், அன்னை ஏதாவது செய்தால் எல்லாம் சரிதான். எதுவும் உள்ளே உணரப்படவில்லை, அங்கே அன்பு இல்லை. If you are in love with someone, even if the person
is in that vicinity anywhere. Mother is in London. Just think, mother is in London. Just think. If you love me, just think. What a happy thought it is. She's in England. It's a happy thought. Think on those lines. ஒரு நபர் அருகாமையில் இருந்தாலும் அல்லது எங்கிருந்தாலும் நீங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்த முடியும். அன்னை லண்டனில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அன்னை லண்டனில் இருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். சற்று சிந்திக்கவும். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்றால் சற்று சிந்தியுங்கள். என்ன ஒரு மகிழ்ச்சியான சிந்தனை. அவர்கள் இங்கிலாந்தில் இருக்கிறார்கள். அதுவும் ஒரு மகிழ்ச்சியான சிந்தனைதான். அந்த மாதிரி சிந்திக்க வேண்டும். But it does not work out because the genuine thing that is inside is covered with ego or superego. Your bhuts are in between. ஆனால் அது செயல்படாது. ஏனென்றால் போலி இல்லாத அந்த விஷயம், உண்மையான அந்த விஷயம் அகங்காரம் அல்லது மமகாரத்தால் மூடப்பட்டிருக்கிறது. உங்கள் பேய்கள் இடையில் உள்ளது. So what happens? That you live with that superficial nonsense. Nothing goes inside. It's all that level. You ask anyone, they'll say, I'm all right, I'm like this, I'm like that. Why? Nothing goes inside. Why? Because the genuine self is lost. எனவே என்ன நடக்கிறது என்றால், அந்த மேலோட்டமான முட்டாள்தனத்துடன் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் உள்ளே செல்வதில்லை. இவை அனைத்தும் அந்த மட்டத்திலேயே உள்ளன. நீங்கள் யாரிடமாவது கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நான் சரியாகத்தானே இருக்கிறேன், நான் இது போல்தான் இருக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏன்? எதுவும் உள்ளே செல்லவில்லை. ஏன்? ஏனெனில் உண்மையான சுயம் தொலைந்து போய்விட்டது. What is going to enlighten you is not your artificial thing. Artificial fiber, if you have artificial fiber, it doesn't penetrate anything. It can penetrate into everything, but nothing can penetrate into it. Like that artificial thing on us. And we live with it all the time. உங்களுக்கு அறிவூட்ட போவது உங்களின் செயற்கையான விஷயம் அல்ல. செயற்கை நார் பற்றி உங்களுக்கு தெரியும். உங்களிடம் உள்ள அந்த செயற்கை நாரில் எதுவும் ஊடுருவாது. அந்த செயற்கை நாரால் எல்லாவற்றிலும் ஊடுருவ முடியும். ஆனால் அதனுள் எதுவும் ஊடுருவ முடியாது. அதைப் போலவே அந்த செயற்கையான விஷயம் நம் மீது இருக்கிறது. நாம் எப்போதுமே அதனுடனேயே வாழ்கிறோம். Now why he said about Maharashtra? Because Maharashtrians are not exposed to artificiality. They don't know what is artificiality. People think they are stupid, they are foolish, they are no good for business, they are not good for this, they are not good for that. But the main thing is that their genuine being is not covered with any nonsense. I am something. இப்போது அவர் மகாராஷ்டிராவை பற்றி ஏன் சொன்னார்? ஏனென்றால் மகாராஷ்டிரர்கள் செயற்கை தன்மைக்கு ஆளாகாததால் செயற்கை தன்மை பற்றி அவர்களுக்கு தெரியாது. மற்றவர்கள் அவர்களை மதிகெட்டவர்களாக, அவர்களை முட்டாள்களாக நினைக்கிறார்கள். அவர்கள் வியாபாரத்திற்கு உகந்தவர்கள் அல்ல. அவர்கள் இதற்கு நல்லவர்கள் அல்ல, அதற்கு அவர்கள் நல்லவர்கள் அல்ல என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்களின் உண்மையான ஜீவன் எந்த முட்டாள்தனங்களுடனும் இல்லை. நான் வித்தியாசமானவன். I've never seen Warren feeling that way. That's something surprising. I've never seen him feeling that he's important, that he should be near me, he should be in my company. Never. Never even I've heard him anywhere around. வாரன் அப்படி உணர்ந்து நான் பார்த்ததில்லை. அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவர் தான் ஒரு முக்கியமானவர் என்று எண்ணியதாக நான் கண்டதில்லை. அவர் என் அருகிலேயே இருக்க வேண்டும்.
அவர் என் தோழமையுடன் இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை, எப்போதும் இல்லை. அவர் என்னைச் சுற்றித்தான் எங்காவது இருக்கிறார் என்பதையும் நான் கேள்விப்பட்டதில்லை. I have to call for him. Unless and until I call him, he'll never come before me. He wants to see if I need him, otherwise he's not bothered. He just feels that I'm around, mother is somewhere. Unless and until, but if I tell him what and I want to, whatever he may be, he'll just rush and come. It's a very good example for you. I'm happy there's some examples of this kind. There are many others. I'm not saying it's only Warren. நான் தான் அவரை அழைக்க வேண்டும். நான் அவரை அழைக்கும் வரை அவர் ஒருபோதும் எனக்கு முன் வரமாட்டார். எனக்கு அவர் தேவையா என்று அவர் பார்க்க விரும்புகிறார், இல்லையெனில் அவர் கவலைப்படுவதில்லை. அன்னை எங்கோ இருக்கிறார்கள், இருப்பினும் நான் சுற்றிலும் இருக்கிறேன் என்று அவர் உணர்கிறார், நான் அவரை அழைக்கும் வரை. ஆனால் நான் அவரிடம், வாரன் எனக்கு இது வேண்டும் என்று சொல்லும் போது அவர் எங்கிருந்தாலும் விரைந்து வந்துவிடுவார். இது உங்களுக்கு மிகச் சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த வகையான சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன என்பதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். இன்னும் பலர் அதேபோல் உள்ளனர், வாரன் மட்டுமே என்று நான் கூறவில்லை. And then if you take up any responsibility in Sahaja Yoga, then you start thinking you are great. You are a great Sahaja Yogi. You have done this, you have put the postering, you have done this. This shows the caliber. Shows the caliber. பின்னர் நீங்கள் சஹஜயோகாவில் ஏதாவதொரு பொறுப்பை எடுத்துக் கொண்டால் நீங்கள்தான் உயர்ந்தவர் என்று நினைக்கத் தொடங்குகிறீர்கள், நீங்கள்தான் ஒரு சிறந்த சஹஜயோகி என்று நினைக்கத் தொடங்குகிறீர்கள். நீங்கள் இதைச் செய்தீர்கள், சுவரொட்டியை ஒட்டனீர்கள், அதைச் செய்தீர்கள் என்று நினைக்கத் தொடங்குகிறீர்கள். இது உங்களின் குணத்தின்மையைக் காட்டுகிறது. People from absolutely dead conditions have risen so high, and while people from quite normal conditions are nowhere, they're just there. Why? Caliber. முற்றிலும் கீழ் நிலையினைச் சேர்ந்த மக்கள் மிக அதிக உயர்வினைக் கண்டுள்ளனர். அதே நேரத்தில் இயல்பான நிலையினைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்திற்கு வரவில்லை, அங்கேயே உள்ளனர். ஏன்? அதுதான் குணத்தின்மை. Now everybody has that caliber. What I'm trying to say, every one of us have the caliber, but it is not evident in everyone because the amount of covering they have. இப்பொழுது நான் என்ன சொல்ல முயல்கிறேனென்றால், ஒவ்வொருவரும் அந்த குணத்தின்மையைக் கொண்டுள்ளனர் என்பதைத்தான். ஆனால் அது ஒவ்வொருவரிடத்திலும் தெளிவாக இல்லை, ஏனென்றால் அந்த அளவு மூடப்பட்டுள்ளது. Everybody has capacity to love. Everyone has capacity. But if you have covered yourself completely with artificiality, you cannot love. எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தும் திறன் உள்ளது, அனைவருக்கும் அந்த திறன் உள்ளது. ஆனால் நீங்கள் உங்களை செயற்கைத் தன்மையால் முழுமையாக மூடிக் கொண்டிருந்தால் உங்களால் நேசிக்க முடியாது. Now if you ask me, Mother, how to love, what am I to tell? I love you, no doubt. I love all of you. I love you very much. I'm bothered about you. இப்போது நீங்கள் என்னிடம், அம்மா, எப்படி நேசிப்பது என்று கேட்டால், நான் உங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்? நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதில் சந்தேகமில்லை. நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். நான் உங்களைப் பற்றி கவலைப்படுகிறேன். But what I find that when I'm bothered about somebody, that person starts taking advantage. I don't mind taking advantage. But by taking advantage, that person goes down completely. ஆனால் நான் ஒருவரைப் பற்றி கவலைப்படும் போது அந்த நபர் அதைப் பயன்படுத்தத் தொடங்குகிறார் என்று தெரிகிறது. நீங்கள் அதனை சாதகமாக பயன்படுத்தினால் எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் சாதகமாக பயன்படுத்துவதன் மூலம் அந்த நபர் முற்றிலும் கீழே போகிறார்.
If I'm bothered about something, then one thinks that they immediately start thinking they're very important. That mother is so much bothered about me. நான் ஏதேனும் ஒன்றைப் பற்றி கவலைப்பட்டேனென்றால் பின்னர் அந்த ஒருவர் உடனே அவர் தான் மிக முக்கியமானவர் என்று நினைக்கத் தொடங்குகிறார், அதாவது அம்மா என்னைப் பற்றி மிகவும் கவலைப்படுகிறார் என்று. Now try to understand that this is a country which is my heart. This is my heart itself. And Sahasrara is nothing else but his heart. இப்போது இந்த தேசம்தான் என் இதயம் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இதுதான் என் இதயம். சஹஸ்ராரா என்பது இதயத்தைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை. Have you noticed how it is nicely managed already? That if Kundalini has to break, it has to break through the heart chakra. If your heart is not alright, you cannot break your Kundalini or Sahasrara. Have you seen that? That the Brahmarandra, the last opening, is on the heart chakra. அது ஏற்கனவே எந்த அளவுக்கு கையாளப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கவனித்துள்ளீர்களா? குண்டலினி பிளந்து கொண்டு நுழைய வேண்டுமானால் அது இதய சக்கரத்தை பிளக்க வேண்டும். உங்கள் இதயம் சரியில்லை என்றால் அதை பிளக்க முடியாது. உங்கள் குண்டலினி சஹஸ்ராராவில் நுழைய முடியாது. நீங்கள் அதை பார்த்துள்ளீர்களா? கடைசி திறப்பான அந்த பிரம்மரந்திரா இதய சக்கரத்தில் உள்ளது. I know everyone very well. There are people who are mediums with us. I know that. But they don't know they'll go to hell. எனக்கு எல்லோரையும் நன்றாகத் தெரியும். நம்முடன் நடுத்தரமானவர்கள் இருக்கிறார்கள், அதுவும் எனக்குத் தெரியும். ஆனால் அவர்கள் நரகத்திற்குச் செல்வார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியாது. It's a very dangerous time you are in. Be careful. And that makes me feel even worse when I think that they don't know on what horrible times your feet are dangling. So don't play games. நீங்கள் இருக்கும் இந்த நேரம் மிகவும் ஆபத்தானதாகும். கவனமாக இருங்கள். அப்படிப்பட்ட பயங்கரமான காலத்தில் அவர்கள் நிரந்தரமற்ற நிலையில் ஊசலாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது அவர்களுக்குத் தெரியவில்லை என்று நினைக்கும் போது அது என்னை இன்னும் மோசமாக உணர வைக்கிறது. எனவே விளையாட வேண்டாம். I know English language has its own styles and things. English mannerism has its own ways, methods. Forget that you are English. That's the best way. ஆங்கில மொழிக்கு அதற்கென்று தனி பாணிகளும் மற்ற விஷயங்களும் உள்ளன என்பது எனக்குத் தெரியும். ஆங்கிலத்திற்கு தனி நடைமுறைகள் உள்ளன. நீங்கள் ஆங்கிலேயர் என்பதை மறந்து விடுங்கள், அதுவே சிறந்தது. English think that we are different people, we are of the heart, you see, great people. In Italy, I told one journalist lady who had come, very good lady. She said, Mother, one thing I didn't like the sentence you said, that England is the heart. How can it be? Horrible. She couldn't believe it. ஆங்கிலேயர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள், நாங்கள் வித்தியாசமான நபர்கள். பாருங்கள், நாங்கள் இதயத்தில் இருக்கிறோம், உயர்ந்த மனிதர்கள் நாங்களே. இத்தாலிக்கு வந்த ஒரு பத்திரிகையாளர் பெண்மணியிடம், ஒரு நல்ல பெண்மணி, அதைப் பற்றி அவளிடம் நான் சொன்னதற்கு அவள் சொன்னாள், அம்மா, ஒரு விஷயம், இங்கிலாந்துதான் இதயம் என்று நீங்கள் சொன்ன வாக்கியத்தை நான் விரும்பவில்லை. அது எப்படி இருக்க முடியும்? அச்சமூட்டுவதாக உள்ளது. அவளால் அதை நம்ப முடியவில்லை. She said, only because you said I tolerate it, but anybody else saying it I would not tolerate. So,
how far we have gone down as English. You must see the reputation of English abroad. An advancement we have made is to reach the status of punk rocks. அவள் சொன்னாள், நீங்கள் சொன்னதால் மட்டுமே நான் அதை பொறுத்துக் கொள்கிறேன் என்று. ஆனால் வேறு யாராவது இதைச் சொன்னால் நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேன். எனவே நாம் ஆங்கிலேயர்கள் அளவுக்கு எந்தளவுக்கு கீழே சென்றுவிட்டோம். வெளிநாட்டில் ஆங்கிலத்தின் நற்பெயரை நீங்கள் காணுங்கள். மேலும் நாம் உண்டாக்கிய முன்னேற்றம் மக்கிப் போன பாறைகளின் நிலையை அடைவது போன்றதே. So when there is such a situation in a country, how serious we have to be about it. Because this country is going to save the world or is going to mar the world, because it is at Viswasthana, where mother is to be accepted, whether mother is to be settled and worshipped and adored. எனவே ஒரு நாட்டில் இது போன்ற நிலைமை இருக்கும் போது அதைப் பற்றி நாம் எவ்வளவு தீவிரமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாடுதான் உலகை காப்பாற்றப் போகிறது அல்லது உலகை அழிக்கப் போகிறது. ஏனென்றால் அது சஹஸ்ராராவில் உள்ளது. அங்கே அன்னை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அங்கே அன்னை ஸ்தாபிக்கப்படவும் பூஜிக்கப்படவும் வழிபடப்படவும் வேண்டும். But do we have that seriousness of understanding that we are born at a time when the responsibility is much more on us? We don't realize that you are born in the heart means our responsibility is much, much more than other people. On the contrary, we are born on the heart, so we are great people. Finished. ஆனால் நம் மீது அதிகம் பொறுப்பு இருக்கும் நேரத்தில் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதன் தீவிரமான புரிதல் நம்மிடம் உள்ளதா? நாம் இதயத்தில் பிறந்தவர்கள் என்பதை நாம் உணரவில்லை. அதாவது நமக்கான பொறுப்பு மற்றவர்களுக்கு இருப்பதை விட அதிகம். மாறாக நாம் இதயத்தில் பிறந்திருக்கிறோம், எனவே நாம் உயர்ந்த மனிதர்கள் என்று எண்ணுகிறோம். அவ்வளவுதான், முடிந்தது. There are certain things which you follow, simple things is going to help you. The other day I met somebody who had a nonsensical thing like a hamsa. I said, hamsa how can you have? Are you putting oil every day? Are you putting ghee every day? He said, no. I said, why? It's a simple thing like that. Why don't you do every day? Mother is here, she'll look after us. நீங்கள் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன. எளிய விஷயங்கள்தான் உங்களுக்கு உதவப் போகின்றன. ஒரு நாள் நான் ஒரு ஹம்ஜா பிடிப்பு உள்ள முட்டாள்தனமான ஒருவரை சந்தித்தேன். நான், ஹம்ஜா, எப்படி உங்களை பீடிக்க முடியும்? நீங்கள் தினமும் எண்ணெய் போடுகிறீர்களா? தினமும் நெய் போடுகிறீர்களா? அவர், இல்லை என்றார். நான், ஏன் என்றேன். இது போன்ற ஒரு எளிய விஷயத்தை ஏன் நீங்கள் தினமும் செய்யக்கூடாது? அன்னை இங்கே இருக்கிறார்கள், அவர்கள் எங்களை கவனித்துக் கொள்வார்கள். The responsibility is not felt because there's no seriousness about it. You don't know. The job is great. You can do it. You have the caliber. Face yourself up, every one of you. It's not facing others. Face yourself up. பொறுப்பு உணரப்படவில்லை, ஏனெனில் இது பற்றிய எந்தவிதமான தீவிரமும் இல்லை. உங்களுக்குத் தெரியாது, செய்யும் வேலை உயர்ந்தது, நீங்கள் அதை செய்ய முடியும், உங்களிடம் திறமை இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை எதிர்கொள்ளுங்கள். இது மற்றவர்களை எதிர்கொள்வதில் இல்லை, உங்களை நீங்களே எதிர்கொள்ளுங்கள். And I find, really, I must say, Italians, really, I must say, what Warren says is true. It's true. We have Antonio with us in the house, I see. He's very different from all other English people.
It's very different. He's so balanced, he's so much there. எனக்குத் தெரிந்து உண்மையில் நான் இத்தாலியர்களை சொல்ல வேண்டும். வாரன் என்ன சொன்னாரோ அது உண்மையானது என்பதை இங்கு நான் சொல்ல வேண்டும். முற்றிலும் உண்மையானது. அண்டோனியோ நம்முடனே இருக்கிறார். அவர் மற்ற எல்லா ஆங்கிலேயர்களிடமிருந்து மிகவும் வித்தியாசமானவர். அவர் மிகவும் வித்தியாசமானவர். அவர் மிகவும் சமச்சீரானவர். அவர் அங்கேயே இருக்கிறார். Then there are some people, funny people I've seen, they have been with us so far so. They'll go and do this course, they'll go to this, that. It's nonsense going on all the time. And one person like that can spoil all of them. பின்னர் சிலர் இருக்கிறார்கள், வேடிக்கையானவர்கள். நான் பார்த்திருக்கிறேன், அவர்கள் நம்முடன் இருக்கிறார்கள் இதுவரை. அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு செல்வார்கள், அவர்கள் இதற்கும் அதற்கும் செல்வார்கள். இது எல்லா நேரத்திலும் நடக்கும் முட்டாள்தனம். அது போன்ற ஒரு நபர் அவர்கள் அனைவரையும் கெடுக்க முடியும். We have so many stupid people on the periphery in Sahaja Yoga in England. We do not have so many numbers anywhere else on the periphery. We have tremendous people as well as some people who are really horrid. I was trying to make a blacklist everywhere, and we had the maximum number in India, in England. Maximum number in England. இங்கிலாந்தில் சஹஜயோகாவின் சுற்றுப்புறத்தில் ஏராளமான முட்டாள்கள் இருக்கிறார்கள். சுற்றுப்புற அளவில் எண்ணிக்கையில் பலர் இருக்க வேண்டியதில்லை. நம்மிடம் மகத்தான பலர் உள்ளனர். அதே நேரத்தில் சிலர் அச்சமூட்பவர்களாகவும் உள்ளனர். நான் எல்லா இடங்களிலும் ஒரு கருப்பு பட்டியலை உருவாக்க முயற்சித்தேன். இங்கிலாந்தில்தான் அதிகபட்ச எண்ணிக்கை இருக்கிறது. இங்கிலாந்தில்தான் அதிகபட்ச எண்ணிக்கை. Now when I'm going and leaving you here, you see my heart wrenches really sometimes because I know you are not yet matured enough. But why not mature? Because there's no seriousness about it. இப்போது நான் உங்களை விட்டு இங்கிருந்து கிளம்பிச் செல்லும் போது பார்த்தீர்களானால் என் இதயம் சில சமயங்களில் சிதைந்து போகும். ஏனென்றால் நீங்கள் இன்னும் போதுமான அளவு முதிர்ச்சியடையவில்லை என்பது எனக்குத் தெரியும். ஆனால் ஏன் முதிர்ச்சியடையவில்லை? ஏனென்றால் அதைப் பற்றிய தீவிரம் இல்லை. Then they will come, we need a leader, somebody. Why? Why do you want somebody to hit you on your head all the time? To tell you things like that with your own dignity? Why not come up? பின்னர் அவர்கள் வருவார்கள். எங்களுக்கு ஒரு தலைவர் தேவை, யாராவது ஒருவர். ஏன்? இது போன்ற விஷயங்களை எப்போதும் யாராவது உங்கள் தலையில் அடித்து உங்களுக்குச் சொல்ல வேண்டும் என்று ஏன் விரும்புகிறீர்கள்? உங்கள் சொந்த தகுதியில் நீங்கள் ஏன் மேலே வரக்கூடாது? Now I'm going, you all have to work it out. So when you go to India, even Indians say that English are the worst. This is the certificate. And you have to be the best people, better than even Australians. It's so simple. இப்போது நான் போகிறேன், நீங்கள் அனைவரும் அதனைச் செய்ய வேண்டும். எனவே நீங்கள் இந்தியா செல்லும் போது இந்தியர்கள் கூட ஆங்கிலேயர்கள் மிக மோசமானவர்கள் என்று கூறுவார்கள். அப்படி ஒரு முத்திரை உள்ளது. ஆஸ்திரேலியர்களைக் காட்டிலும் நீங்கள் சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள். Because now we are at Sastra, working at Sastra. Do you see why I have to say all these things? Because you are born. You are born in this country. You are the people. ஏனென்றால் இப்போது நாம் சஹஸ்ராராவில் இருக்கிறோம், சஹஸ்ராராவில் வேலை செய்கிறோம். உங்களுக்குத் தெரியுமா, இந்த விஷயங்களை நான் ஏன் சொல்ல வேண்டும்? நீங்கள் பிறந்துள்ளீர்கள். நீங்கள் இந்த நாட்டில் பிறந்துள்ளீர்கள். நீங்கள்தான் இந்நாட்டு மக்கள். But whatever I say is, Mother speaks very well. Let's have a read tape. All right. Very nice to hear.
It's a great entertainment, mother is talking. She talks very well. Doesn't go inside anything. Doesn't go. It's like a plastic on top, complete plastic cover. ஆனால் நான் என்ன சொன்னாலும் அன்னை நன்றாகத்தான் பேசுகிறார், அதனை ஒரு டேப்பாக வைத்துக் கொள்ளலாம். நல்லது, கேட்க மிகவும் அருமையாக உள்ளது. அது உங்களுக்கு ஒரு சிறந்த பொழுதுபோக்காகத்தான் உள்ளது. அன்னை பேசுகிறார், அவர்கள் நன்றாக பேசுகிறார்கள், ஆனால் அது உள்ளே செல்வதில்லை, எதுவும் அது செல்லவில்லை. இது மேலே ஒரு பிளாஸ்டிக் இருப்பது போன்றது, முழுமையான பிளாஸ்டிக்கால் மூடப்பட்டுள்ளது. So, one has to learn certain things. Few things are like Vishuddhi Chakra. Now, English don't talk, but they move their heads too much. If they say yes, they'll go on saying yes, 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 yes. எனவே சில விஷயங்களை ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுத்தி சக்கரம் போன்று ஆங்கிலேயர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், ஆனால் அவர்கள் எல்லா நேரமும் தலையை மட்டும் அதிகமாக அசைப்பார்கள். அவர்கள் ஆம் என்று சொல்வதாக இருந்தால் அவர்கள் ஆம் 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 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். All the time their necks are moving. I mean, they have long necks and they must go on moving their necks all the time. There's no need. Why to bend your neck so much? Even if they say something, yes, 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 yes. எல்லா நேரத்திலும் அவர்களின் கழுத்து அசைந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நீண்ட கழுத்துகளை வைத்திருப்பார்கள், அதாவது அவர்கள் கழுத்தை எப்போதும் அசைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தேவையில்லை. உங்கள் கழுத்தை ஏன் அவ்வளவு அசைக்க வேண்டும்? அவர்கள் ஏதாவது சொன்னாலும் ஆம் 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 என்பார்கள். Like they'll say, today's program was very good. Yeah, yes, yes. Themselves certified. But they don't see it because they don't want to see it. That's Vishuddhi Chakra. அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்தது. ஆம் ஆம் ஆம். அவர்கள் அதை தாங்களாகவே சான்றளித்துக் கொள்வார்கள், ஆனால் அவர்கள் விஷுத்தி சக்கரத்தை பார்ப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் அதை பார்க்க விரும்புவதில்லை. You don't talk because when you talk, horrible things come out. So you're so afraid of talking that you just don't talk. But talk to yourself on the mirror. Talk to yourself. நீங்கள் பேசுவதில்லை, ஏனென்றால் நீங்கள் பேசும்போது பயங்கரமான விஷயங்கள் வெளியே வந்துவிடலாம். எனவே நீங்கள் பேசுவதற்கு மிகவும் பயப்படுகிறீர்கள். அதனால் கண்ணாடி முன்பு நீங்களாக பேசுங்கள். நீங்களாக பேசுங்கள். See how you can respect, how you can be kind, how you could be nice. But no, the practice is more of sarcasm, more of saying harsh things, horrible things. And that's it. It should have I know it's a flair, it should have a beautiful thing, it should not be a serious sermon, no, but say something sweet and nice. நீங்கள் எவ்வாறு மதிக்க வேண்டும், நீங்கள் எப்படி கனிவாக இருக்க வேண்டும், நீங்கள் எப்படி மென்மையானவராக இருக்க வேண்டும் என்பதைப் பாருங்கள். ஆனால் இந்த நடைமுறை மிகவும் கேலிக்குரியது. கடுமையான விஷயங்களைச் சொல்வது, பயங்கரமான விஷயங்கள், அப்படித்தான், எனக்குத் தெரியும். அது ஒரு நுட்பத்திறனுடையதாகவும் ஒரு அழகான விஷயமாகவும் இருக்க வேண்டும். அது தீவிரமான பிரசங்கமாக இருக்கக் கூடாது. கூடவே கூடாது, ஆனால் இனிமையாகவும் நல்லவிதமாகவும் எதனையும் சொல்லுங்கள். It's so evident when I say something sweet. Like the other day, we were in France and I asked Vido, you better speak in Italian and somebody should translate you.
நான் இனிமையான ஒன்றைச் சொல்லும்போது அது மிகவும் தெளிவாக இருக்கும். ஒரு நாள் நாங்கள் பிரான்சில் இருந்தோம். நான் கைட்டோவிடம், நீங்கள் இத்தாலிய மொழியில் பேசுவது நல்லது. யாராவது உங்கள் பேச்சை மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டேன். On the way, I was just thinking, who will translate Vito? Because somebody who knows French and Italian well, who will do that? And when I entered the hall, I saw Ruth, you see, standing there with her. வரும் வழியில் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், யார் கைட்டோவின் பேச்சை மொழிபெயர்ப்பார்கள், ஏனென்றால் பிரெஞ்சு மற்றும் இத்தாலிய மொழியை நன்கு அறிந்த ஒருவர் வேண்டும், யார் அதைச் செய்வார்கள். நான் மண்டபத்திற்குள் நுழைந்தபோது பார்த்தீர்களானால் அவருடன் ருத் அங்கே நின்று கொண்டிருந்தாள். I had not seen her. I didn't know she was there. She had come all the way. I felt all the way she's run from there, and now she's holding in her hand this mic and she is holding food. நான் அவளை பார்க்கவில்லை, அவள் அங்கே இருந்தது எனக்குத் தெரியாது. அவள் அங்கு வந்திருக்கிறாள், அவள் அங்கிருந்து சென்று, இப்போது அவள் அந்த மைக்கை அவள் கையில் வைத்திருந்தாள். அவள் அந்த இடத்தில் இருந்தாள். You know, my heart became so large. And I really felt like embracing her. And the eyes, you see, spoke what I felt. The way she came round, you see, she was there. I was worried who will translate, and there she was. உங்களுக்குத் தெரியுமா, என் இதயம் விரிந்து பெரியதாகி விட்டது. நான் அவளை அரவணைப்பது போல் உணர்ந்தேன். பாருங்கள் அவள் கண்கள், நான் உணர்ந்ததைப் பேசின. அவள் அதற்காகவே அங்கு வந்திருந்தாள். அவள் அங்கே இருந்தாள். யார் மொழி பெயர்ப்பார்கள் என்று நான் கவலைப்பட்டேன். அவள் அங்கே இருக்கிறாள். See, I also get help like this. When people love me, I know I get help. But if they don't love me, there are obstructions, problems, this, that, all nonsense. You get so fed up, you don't want to see them. Sometimes it happens. நானும் இதைப் போன்ற உதவியைப் பெறுவதை நீங்கள் காண்கிறீர்கள். மக்கள் என்னை நேசிக்கும் போது எனக்கு உதவி கிடைக்கும் என்பது எனக்குத் தெரியும். ஆனால் அவர்கள் என்னை நேசிக்கவில்லை என்றால் தடைகள், சிக்கல்கள், இது அது எல்லாம் வரும். அவைகளை எதிர்நோக்க விரும்ப மாட்டீர்கள். சில சமயங்களில் அது நடக்கும், அதனால் நீங்கள் சோர்வடைவீர்கள். But if there is love, you know, the whole communication works through love, the subtle love. The whole ether has got the subtler love. Every matter has got the subtler love. Everything has. And the whole thing, you see, goes into waves and you just get the message. ஆனால் அன்பு இருந்தால், முழு தகவல் தொடர்புகளும் அன்பின் மூலமாகவே செயல்படுவதை நீங்கள் அறியலாம். இந்த நுட்பமான அன்பு மூலம், முழு ஆகாசத்திற்கும் இந்த நுட்பமான அன்பு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் இந்த நுட்பமான அன்பு கிடைக்கும். எல்லாவற்றுக்குமே கிடைத்து, முழு விஷயமும் அலைகளுக்குள் சென்று நீங்கள் செய்தியைப் பெறுவீர்கள். But if you are not on that reception point, or if you are not there, nothing works, neither you nor me. It's a mutual thing. I help you, but you help me too. What's me is you. ஆனால் நீங்கள் அதனைப் பெறக்கூடிய இடத்தில் இல்லாவிட்டால் அல்லது நீங்கள் அங்கு இல்லாவிட்டால் எதுவும் செயல்படாது. நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும், இது ஒரு பரஸ்பரமான விஷயம். நான் உங்களுக்கு உதவுகிறேன், அதனால் நீங்களும் எனக்கு உதவுகிறீர்கள். எனக்கு என்ன நடக்கிறதோ அதுதான் உங்களுக்கும். But you are not at that level because you are on a superficiality. And because of this superficiality also, you are not collective. ஆனால் நீங்கள் அந்த மட்டத்தில் இல்லை, ஏனென்றால் நீங்கள் மேலோட்டமாக இருக்கிறீர்கள். இந்த மேலோட்டமான நிலையின் காரணமாக நீங்கள் கூட்டாக இல்லை. But the sense of collectivity is very, very tricky. Also, one must understand. Some people start forming groups and they think they have been collective. Forming group is a sign of most uncollective behavior. But they think we have been very collective, we have been very nice, you see, very happy people.
ஆனால் கூட்டுத்திறன் உணர்வு மிகவும் மிகவும் தந்திரமானது என்பதை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் குழுக்களை உருவாக்கத் தொடங்குகிறார்கள், கூட்டாக இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு குழுவை உருவாக்குவது என்பது மிகவும் கூட்டின்மையான நடத்தையின் அறிகுறியாகும், ஆனால் அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் மிகவும் கூட்டாக இருக்கிறோம், நாங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறோம் என்று, மிகவும் மகிழ்ச்சியான மக்களாக இருக்கிறோம் என்று. So what I have to tell you is that you understand your responsibilities. எனவே நான் சொல்ல வேண்டியது நீங்கள் உங்களுடைய பொறுப்பை உணருங்கள் என்பதைத்தான். You are in the head office. In the head office. And the people who are not in the head office are doing much, much better than you. Then the whole office has to collapse. நீங்கள் தலைமையிடத்தில் தலைமையான இடத்தில் இருக்கிறீர்கள், தலைமை இடத்தில் இல்லாதவர்கள் உங்களை விட அதிகம் செய்கிறார்கள், உங்களை விட நன்றாக செய்கிறார்கள், பின்னர் முழு அலுவலும் நாசமாகி விடுகிறது. Suddenly you hear a news that somebody is fighting with someone. Again he has gone back to his normal self. Only in England. He gets repossessed. Again he's left out. Again he's repossessed. Again he's clearer. Again he's repossessed. Because there is no seriousness about it. The faith that is serious gives you awe, gives you a feeling of joy, but there is awe. You love that awe, you enjoy that awe. திடீரென்று இங்கே யாரோ சிலர் யாருடனாவது சண்டையிடுகிறார்கள் என்ற செய்தி வருகிறது. மீண்டும் அவர் இயல்பான நிலைக்குச் சென்றுவிடுகிறார். இங்கிலாந்தில் மட்டும்தான் இப்படி. அவர் மீண்டும் பீடிக்கப்படுகிறார். அவர் மீண்டும் வெளியேறிவிடுகிறார். மறுபடி மீண்டும் அவர் பீடிக்கப்படுகிறார். மீண்டும் தூய்மையடைகிறார். மறுபடியும் அவர் மீண்டும் பீடிக்கப்படுகிறார். ஏனெனில் இது குறித்து எந்தவிதமான தீவிரமும் இல்லை. தீவிரமான நம்பிக்கை உங்களுக்கு பக்தியைத் தருகிறது, அது உங்களுக்கு மகிழ்ச்சியைத் தருகிறது. ஆனால் பயபக்தி இருக்கிறது. நீங்கள் அந்த பக்தியை விரும்புங்கள், அந்த பயபக்தியை அனுபவியுங்கள். Mother is around. What are we doing? Where are we? And that's the first sign. That's the first sign that you are realizing who is your mother. First sign. It is very easy just to jump into it. Just like your Kundalini awakening, I can tell you. அம்மா நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம், அதுதான் முதல் அறிகுறி. அதுவே முதல் அறிகுறி. உங்கள் தாய் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அது முதல் அறிகுறி. உங்கள் குண்டலினி விழிப்புணர்வினைப் பெறுவது போல அதில் குதிப்பது மிகவும் எளிதானது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். And Americans, are speedy people. I knew if they start, they have to just start, that's point. I know that. Americans have to just start and they'll shoot off. And they shoot off very fast. Their speed. If they take the speed, you must know what they are capable of. உங்களுக்கு தெரியும், அமெரிக்கர்கள் விரைவான மக்கள். அவர்கள் ஏதாவது தொடங்க ஆரம்பித்தால் எனக்கு தெரியும், அவர்கள் அதை உடனே தொடங்கி விடுவார்கள். அது எனக்கு தெரியும், அமெரிக்கர்கள் தொடங்க வேண்டும்.
உடனே அவர்கள் வளர்ச்சியைக் காண்பார்கள், அவர்கள் மிக வேகமாக வளர்ச்சியைக் காண்பார்கள், அவர்களுக்கு அந்த வேகம் இருக்கிறது, அவர்கள் வேகம் எடுத்தால் அவர்கள் என்ன மாதிரியான திறன் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். There's another one that's coming up very well, which I must tell you, is Munich. I didn't want to go there. There was a Polish stupid woman, she told me all wrong about Munich people. இன்னொரு விஷயம் நன்றாக மேலே வருகிறவர்கள் துறவிகளாவார்கள் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும். நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. ஒரு போலந்துக்காரி இருந்தாள், முட்டாள், ஒரு பெண். துறவிகளைப் பற்றி அவள் என்னிடம் தவறாகச் சொன்னாள். So I thought, if this is the sample, I better not go. Then I felt the vibrations. And tremendous vibrations. And the seriousness with which they were hearing me, you see, the intense, as if there was a mathematical class or some sort of a science class I was talking about, with complete attention, not even blinking. Absolute absorption of every word I was saying. I was amazed at these people. இது ஒரு உதாரணம்தான். நான் அங்கு போகாமல் இருப்பது நல்லது என நான் நினைத்தேன். பின்னர் நான் அதிர்வுகளை உணர்ந்தேன், மற்றும் அவை மிக மகத்தான அதிர்வுகள். அவர்கள் என் பேச்சைக் கேட்டுக் கொண்டிருந்த தீவிரத்தன்மை, காட்டிய தீவிரம், ஒரு கணித வகுப்பு அல்லது ஒருவிதமான அறிவியல் வகுப்பில் நான் பேசிக்கொண்டிருந்தது போல, முழு கவனத்துடன். கண் சிமிட்டாமல் கூட கவனித்தார்கள். நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையையும் முழுமையாக உட்கிரகித்தார்கள். அந்த மக்களைப் பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். And once the Germans get to Sahaja Yoga, God save you all. I can assure you, you cannot come up to their levels, because they have built up themselves like that. They have built up people. They are people of discipline. And when they will come to Sahaja Yoga, you will see what will happen. ஜெர்மானியர்கள் சஹஜயோகாவுக்கு வந்துவிட்டால், கடவுள் உங்கள் அனைவரையும் காப்பாற்றுவார். நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன், நீங்கள் அவர்களின் அந்த நிலைக்கு நீங்கள் வர முடியாது. ஏனென்றால் அவர்கள் தங்களைத் தாங்களே அவ்வாறு கட்டமைத்துள்ளனர். அவர்கள் கட்டமைப்பு கொண்ட மக்கள், அவர்கள் ஒழுக்கமுள்ளவர்கள். அவர்கள் சஹஜயோகாவுக்கு எப்போது வருகிறார்களோ அப்போது என்ன நடக்கிறது என்பதைப் பாருங்கள். So all this lovey-dovey business and this kind of a, what you call this? I don't know in English what you call. Wishy-washy is different. What I'm saying, a person who is neither here nor there all the time bending like this, lecha-pecha as we call in Hindi language. And also telling me, I am like this, all this nonsense. How many will be left out, I don't know. எனவே இந்த அருமையான, அதிகமாக அன்பு செலுத்தும் வேலை, அதை நீங்கள் எப்படி அழைப்பீர்கள்? நீங்கள் ஆங்கில வார்த்தையில் எப்படி அழைப்பீர்கள் என்று எனக்குத் தெரியவில்லை. விஷி, வாஷி, மேம்போக்கானது என்பது வேறு. நான் சொல்வது இங்கேயும் அல்லது அங்கேயும் அல்லாடும் ஒரு நபர், எல்லா நேரமும் இப்படி வளைந்து கொடுப்பவர். இந்தி மொழியில் நாங்கள் லெச்சா பெச்சா என்று சொல்வது போல. மேலும், நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்று என்னிடம் சொல்வார்கள். இதெல்லாம் முட்டாள்தனம். எத்தனை பேர் விலகிச் செல்வார்களோ எனக்குத் தெரியவில்லை. So, if I say anything, just know that I know what it is. I know what is going to happen. But you won't learn your lessons, I know. எனவே, நான் ஏதாவது சொன்னால், அது என்னவென்று எனக்குத் தெரியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்குத் தெரியும், ஆனால் நீங்கள் உங்கள் பாடங்களைக் கற்றுக்கொள்வதில்லை என்பதை நான் அறிவேன். If I told somebody, don't go back or stay back, that person learns ultimately that this was the thing, correct, mother said it. But how many times? It is the point is now.
பின்னால் செல்ல வேண்டாம் அல்லது அங்கேயே இருங்கள் என்று நான் ஒருவரிடம் சொன்னால் இதுதான் அர்த்தம், சரியானதுதான் அம்மா அது பற்றி கூறிவிட்டார்கள் என்று அந்த நபர் இறுதியில் அதை கற்றுக்கொள்கிறார். ஆனால் எத்தனை முறை சொல்வது, இப்போது அதுதான் விஷயம். So now I'm going away. I want to tell you that we all have to be serious people. Whatever mistakes we have committed, forget it. Be serious people. எனவே இப்போது நான் செல்ல இருக்கிறேன். நாம் அனைவரும் தீவிரமான மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் என்ன தவறு செய்திருந்தாலும் அதை மறந்து விடுங்கள். தீவிரமானவர்களாக இருங்கள். Those who are egoistical, trying to form groups, are mediums like, they talk like stupid people, trying to organize programs in a stupid way, giving big lectures, should come down to normal now. Nothing doing. அகங்காரமாக இருப்பவர்கள், குழுக்களை உருவாக்க முயற்சிப்பவர்கள், அவர்கள் மத்தியமானவர்கள், அவர்கள் முட்டாள்களைப் போல பேசுகிறார்கள், முட்டாள்தனமான முறையில் நிகழ்ச்சிகளை ஒழுங்கமைக்க முயற்சிக்கிறார்கள். பெரிய சொற்பொழிவுகளை வழங்குகிறார்கள். அவர்கள் அனைவரும் இப்போது இயல்பு நிலைக்கு திரும்பி வர வேண்டும், ஒன்றும் செய்யக்கூடாது. Be serious. We have to be alert. Those who will sleep now will lose completely. I must warn you, it's important. Time is short. You are important people, no doubt about it. But if you are no good, you will be losing your position completely. தீவிரமாக இருங்கள். நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். இப்போது தூங்குவோர் முற்றிலும் இழந்து விடுவார்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும். இது முக்கியமானது. நேரம் குறைவாக உள்ளது. நீங்கள் முக்கியமான நபர்கள், அதைப் பற்றி எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் நல்லவராக இல்லாவிட்டால் உங்கள் நிலையை நீங்கள் முழுமையாக இழப்பீர்கள். The day when I'm thinking of going to India, for a mother, she's more worried about people who are still not there. She's always worried. அன்று நான் இந்தியாவுக்குச் செல்ல நினைக்கும் அந்த நாளில், ஒரு தாயாக அவள் இன்னும் அங்கு இல்லாதவர்களைப் பற்றி அதிகம் கவலைப்படுகிறாள். அவள் எப்போதும் கவலைப்படுகிறாள். Like a boat is going, I've got many people in the boat quite settled down, even from England. But there are many still halfway in the water, you see, coming up, going down. You are not worried about the people who are on the boat, but you are worried about the people who are still halfway. And that worry is on my head. ஒரு படகு செல்கிறது. படகில் பலரும் நல்ல விதமாக ஏறிவிட்டனர். இங்கிலாந்திலிருந்தவர்கள் கூட. ஆனால் இன்னும் பலர் தண்ணீரில் பாதியும் படகில் பாதியுமாக இருக்கிறார்கள். மேலே வருகிறார்கள், கீழே செல்கிறார்கள். படகில் இருப்பவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் இன்னும் பாதி நிலையில் இருப்பவர்களைப் பற்றி நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். அந்த கவலை என் தலை மேல் உள்ளது. I am serious. The climate is serious. The weather is serious. How it rained and rained and rained today. The whole nature is bothered. நான் தீவிரத்துடன் சொல்கிறேன். காலநிலை தீவிரமாக உள்ளது. வானிலை தீவிரமாக உள்ளது. இன்று எப்படி மழை பெய்தது? இன்று மழை பெய்து கொண்டே இருந்தது. முழு இயற்கையும் கவலை கொண்டுள்ளது. Don't think that only if you are educated, uneducated, you come from this sort of a life. That's nothing important. Spirit is above all these things.
நீங்கள் படித்தவராகவோ படிக்காதவராகவோ இருப்பதால் மட்டுமே நீங்கள் இந்த மாதிரியான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று எண்ண வேண்டாம். அது ஒன்றும் முக்கியமானதல்ல. இந்த எல்லாவற்றிற்கும் மேலானது ஆத்மா. But to make the spirit shine, you see, to work on your nerves, that sheen has to go away, otherwise it will never work. Whatever you do, it should please me is one of the ways. It should please me. That's one of the signs. So how do we do it? Put me in your heart. ஆனால் ஆத்மா பிரகாசிப்பதற்கு, உங்கள் நரம்புகளில் வேலை செய்வதற்கு, அந்த செயற்கையான பிரகாசம் விலகிச் செல்ல வேண்டும். இல்லையெனில் அது ஒருபோதும் வேலை செய்யாது. நீங்கள் என்ன செய்வதாக இருந்தாலும் அது என்னை பிரியப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அதுதான் ஒரே வழி. அது என்னை பிரியப்படுத்த வேண்டும். இது அறிகுறிகளில் ஒன்றாகும். நாம் அதை எப்படி செய்வது? என்னை உங்கள் இதயத்தில் வைக்கவும். Just try to put me in your heart. It's very simple. I am before you now. I am in person. என்னை உங்கள் இதயத்தில் வைக்க முயற்சி செய்யுங்கள். இது மிகவும் எளிது. நான் இப்போது உங்களுக்கு முன்பாக இருக்கிறேன். நான் நேரில் இருக்கிறேன். I was trying to give realization to one of my relations today. And I said that you don't close your eyes. He said, no, I'm not looking at your face. Because when I see you, I feel you are my aunt. நான் இன்று எனது உறவினர் ஒருவருக்கு விழிப்புணர்வு கொடுக்க முயற்சித்தேன். நீங்கள் கண்களை மூடவில்லையா என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் கூறினார், இல்லை, நான் உங்கள் முகத்தை பார்க்கவில்லை. ஏனென்றால் நான் உங்களை பார்க்கும்போது நீங்கள் என் அத்தை என்றுதான் உணர்கிறேன். But I'm just looking at your feet so that I shouldn't feel anymore that you are my aunt. You are very great. And your face is the one that puts me into illusions. He could see, it's a Mahamaya. He said, only at your feet I look. And through your feet only, I can get over this barrier, this feeling. அதனால் நான் உங்கள் பாதங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என் அத்தை என்பதை எப்போதும் உணரக்கூடாது என்பதால் நீங்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். உங்கள் முகம் என்னை மாயைக்குள்ளாக்குகிறது. அவரால் ஒரு மகாமாயாவாகத்தான் என்னை காண முடிந்தது. அவர், உங்கள் பாதங்களை மட்டுமே நான் பார்க்கிறேன். உங்கள் பாதங்களால் மட்டுமே இந்த தடையை தாண்ட முடியும். அந்த உணர்வை நான் அடைய முடியும் என்பார். In the same way, when I am a Mahamaya, I know I am, I had to be. But you have to put my feet into your heart. Just my feet into your heart. அதேபோல் நான் ஒரு மகாமாயாவாக இருக்கும் போது, நான் அப்படித்தான் இருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் அப்படித்தான் இருக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் என் பாதங்களை உங்கள் இதயத்திற்குள் வைக்க வேண்டும். வெறுமனே என் பாதங்களை உங்கள் இதயத்திற்குள் வைக்க வேண்டும். Because photo, face, everything might be an illusion. Might be by seeing my face, you do not get over your barriers. ஏனெனில் புகைப்படம், முகம் எல்லாம் ஒரு மாயையாகத்தான் இருக்கும். என் முகத்தை பார்ப்பதால் நீங்கள் உங்கள் தடைகளை தாண்ட முடியாது. To say, I must see mother, I must do this, mother must come to my house, she must have food at my place, she must visit my home. All this is so stupid, I cannot understand what's the matter with these people. நான் அம்மாவை பார்க்க வேண்டும் என்று சொல்வது
நான் அம்மாவுக்கு இதைச் செய்ய வேண்டும், அம்மா என் வீட்டிற்கு வர வேண்டும், அவர்கள் என் வீட்டில் உணவு உண்ண வேண்டும், அவர்கள் என் வீட்டிற்கு விஜயம் செய்ய வேண்டும். இதெல்லாம் மிகவும் முட்டாள்தனமானது. இந்த நபர்களுக்கு என்ன நடந்ததென்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. Mother, please come in my heart. Let me clean my heart so that you are there. Put your feet into my heart. Let your feet be worshipped in my heart. Let me not be in delusion. Take me away from illusions. Keep me in reality. Take away the sheen of superficiality. Let me enjoy your feet in my heart. Let me see your feet in my heart. அம்மா, தயவு செய்து என் இதயத்தில் வாருங்கள். நீங்கள் இருப்பதற்காக என் இதயத்தை சுத்தம் செய்கிறேன். உங்கள் பாதங்களை என் இதயத்தில் வைக்கவும். உங்கள் பாதங்கள் என் இதயத்தில் பூஜிக்கப்படட்டும். நான் தவறான நம்பிக்கையில் இருக்கக்கூடாது. மாயைகளிலிருந்து என்னை அழைத்துச் செல்லுங்கள். என்னை உண்மையின் பக்கம் வைத்திருங்கள். மேலோட்டமான பிரகாசத் தன்மையை எடுத்து விடுங்கள். உங்கள் பாதங்களை என் இதயத்தில் நான் அனுபவிக்க வேண்டும். என் இதயத்தில் உங்கள் பாதங்களை நான் தரிசனம் செய்ய வேண்டும். Only such people. Even Brahma, Vishnu, Mahesha have done that. So don't you think you have to do it? அத்தகையவர்கள் மட்டுமே, பிரம்மா, விஷ்ணு, மகேஷா கூட அதைச் செய்திருக்கிறார்கள். எனவே அதைச் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? So humble down yourself. Humble down yourself in your heart. Humble down in your heart. Enjoy your humility. Enjoy your virtues. The greatest virtue of a Sahajogi is humility. எனவே உங்களை பணிவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் உங்களை பணிவாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இதயத்தில் பணிவுடன் இருங்கள். உங்கள் பணிவினை அனுபவிக்கவும். உங்கள் நல்லொழுக்கங்களை அனுபவிக்கவும். ஒரு சஹஜயோகியின் மிக பெரிய நட்பண்பே பணிவுதான். Now so many things you have seen to convince you. But in no way it can mean any kind of subjection. Because what subjection you can give me? Think of that. இப்போது உங்களை சமாதானப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் பார்த்தீர்கள். ஆனால் எந்த வகையிலும் அது எந்தவிதமான அடிமைத்தனத்தையும் குறிக்காது. ஏனென்றால் நீங்கள் என்ன அடிமைத்தனத்தை எனக்கு வழங்க முடியும்? அதனை யோசியுங்கள். When every subjection is a blessing, what subjection you are giving? Every feeling in the heart is a blessing. Just now you feel it and you feel the joy in your heart. Then what is your subjection about what? ஒவ்வொரு அடிபணிதலும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் போது நீங்கள் என்ன கீழ்ப்படிதலை கொடுக்கிறீர்கள்? இதயத்தில் உள்ள ஒவ்வொரு உணர்வும் ஒரு ஆசீர்வாதம். இப்போது நீங்கள் அதை உணர்கிறீர்கள். உங்கள் இதயத்தில் மகிழ்ச்சியை உணர்கிறீர்கள். உங்கள் கீழ்ப்படிதல் என்றால் என்ன? எதற்காக கீழ்ப்படிக்கிறோம்? I can understand people who are just newly calm, who are good for nothing, but you are not on the periphery. But some of them do go into periphery in no time. You give them some work, finished. If I am sweet to someone, finished. If I see someone, finished. I mean, this is too much. I can't even be nice to you. புதிதாக வந்த எதற்கும் உதவாதவர்களை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நீங்கள் புற அளவில் இல்லை. ஆனால் அவர்களில் சிலர் எந்த நேரத்திலும் புற அளவுக்குச் சென்றுவிடுவார்கள்.
நீங்கள் அவர்களுக்கு சில வேலைகளைத் தருகிறீர்கள், அவ்வளவுதான் முடிந்தது. நான் ஒருவரிடத்தில் இனிமையாக இருந்தால், அவ்வளவுதான் முடிந்தது. நான் யாரையாவது பார்த்துவிட்டால், அவ்வளவுதான் முடிந்தது. அதாவது, இதெல்லாம் அதிகமானது. நான் உங்களிடத்தில் மென்மையாக கூட இருக்க முடியவில்லை. If you do any mistakes or anything, then then you get your left Vishuddhi. You've done your mistake, all right, finish it. You love me. Maybe there's something wrong in the love, or maybe something has happened, doesn't matter. நீங்கள் ஏதேனும் தவறுகள் அல்லது வேறு ஏதாவது செய்தால், உங்கள் இடது விசுத்தி பீடிக்கப்படும். நீங்கள் தவறைச் செய்துவிட்டீர்கள், பரவாயில்லை, அதை மறக்கவும். நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள். அன்பில் ஏதேனும் தவறு இருக்கலாம் அல்லது ஏதேனும் வேறு நடந்திருக்கலாம், பரவாயில்லை. Now, I'm going to be cautious. I'm not going to make any mistakes. How could I do this mistake? Because I was not fully in love. If I had loved something, I would have not done such a mistake. இப்போது நான் கவனமாக இருக்கப் போகிறேன். இனி நான் எந்த தவறும் செய்யப் போவதில்லை. இந்த தவறை நான் எப்படி செய்திருக்க முடியும்? ஏனென்றால் நான் முழுமையாக அன்பு செலுத்தாமல் இருந்திருப்பேன். நான் எதிலாவது அன்பு காட்டியிருந்தால், நான் அப்படி ஒரு தவறு செய்திருக்க மாட்டேன். All right. So, develop your love. No, you will do. I feel guilty because I've done such a thing. So you miss this and that both. So your mistake becomes a barrier again. சரி, எனவே உங்கள் அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். இல்லை, நீங்கள், நான் அப்படி ஒரு காரியத்தைச் செய்ததால் நான் குற்ற உணர்ச்சியுடன் இருக்கிறேன் என்கிறீர்கள். எனவே நீங்கள் இதையும் அதையும் இழக்கிறீர்கள். எனவே உங்கள் தவறு மீண்டும் ஒரு தடையாக மாறும். Don't feel guilty about it. We have to progress further. Forget the past. Forget the past. Forget the past. We have to go further. We have to be serious people. அதைப் பற்றிய குற்ற உணர்ச்சியை எண்ண வேண்டாம். நாம் மேலும் முன்னேற வேண்டும். பழையதை மறந்துவிடுங்கள். பழையதை மறந்துவிடுங்கள். பழையதை மறந்துவிடுங்கள். நாம் மேலே செல்ல வேண்டும். நாம் தீவிரமான மனிதர்களாக இருக்க வேண்டும். When we talk, we should talk with that dignity of that awe. That's very important. And once you develop that awe, your Ekadasha will disappear. Ekadasha will disappear. Just think of the awe. நாம் பேசும்போது அந்த பக்திபூர்வமான கண்ணியத்துடன் பேச வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. அந்த பயபக்தியை நீங்கள் உருவாக்கியவுடன் உங்கள் ஏகாதசா மறைந்துவிடும். ஏகாதசா மறைந்துவிடும். பயபக்தியுடன் நினைத்து பாருங்கள். See the silence and the joy and the joy of the awe is deep, very deep, like a sea. Sea on superficial level is very turbulent, but inside is silent, absolutely silent. Feel that depth. Without awe, you cannot go down. அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாவதைப் பாருங்கள். பயபக்தியின் மகிழ்ச்சி ஒரு கடல் போல ஆழமானது, மிக ஆழமானது. மேலோட்டமான கடல் மிகவும் கொந்தளிப்பானது, ஆனால் உள்ளே அமைதியாக இருக்கிறது. முற்றிலும் அமைதியாக இருக்கிறது. அந்த ஆழத்தை உணருங்கள். பயபக்தி இல்லாமல் நீங்கள் அந்த ஆழத்திற்குச் செல்ல முடியாது. I have sometimes even said little loudly some things to Warren, I know. It's never felt. But with some people I've never said because I know the person won't take it from me.
But he never feels that I have said anything wrong or to hurt him in any way. That's the sign of complete awe. நான் சில சமயங்களில் வாரனிடம் சில விஷயங்களை சப்தமாகக் கூறியுள்ளேன், எனக்குத் தெரியும், ஆனால் அவர் ஒருபோதும் அதை அப்படி உணரவில்லை, ஆனால் மற்றவர்களிடம் நான் ஒருபோதும் அப்படி சொன்னதில்லை. ஏனென்றால் அந்த நபர் அதை அப்படி எடுத்துக் கொள்ள மாட்டார் என்று எனக்குத் தெரியும். ஆனால் நான் ஒருபோதும் தவறாகச் சொன்னேன் என்றோ அல்லது அவரை எந்த வகையிலும் காயப்படுத்துவதற்காக சொன்னதாகவோ அவர் ஒருபோதும் உணர்ந்ததில்லை. இது பயபக்தியின் முழுமையான அடையாளம். And it's just a wee bit of penetration, a very little bit of penetration. Forget the self-importance, forget the greatness that you think about yourself. When you become the zero, then you become the mother. இது ஒரு சிறிய கிரகிப்பின் அடையாளம், மிகக் குறைந்த கிரகிப்பு, அது தேவைதான். சுய முக்கியத்துவத்தை மறந்துவிடுங்கள், உங்களைப் பற்றி நீங்கள் நினைக்கும் மகத்துவத்தை மறந்துவிடுங்கள். நீங்கள் பூஜ்யமாக மாறும்போது நீங்கள் நிர்மலமாவீர்கள். As long as you are like a cup, you are small. When the boundaries of cups are broken, there's no more a cup. And this is what today I have to tell you. நீங்கள் ஒரு கோப்பை போல இருக்கும் வரை, நீங்கள் சிறியவர். கோப்பைகளின் எல்லைகள் உடைக்கப்படும்போது, இனி ஒரு கோப்பை என்பது இல்லாமல் போகிறது. இதைத்தான் இன்று நான் உங்களுக்குச் சொல்ல வேண்டும். Today is the 11th day. And 10 days, out of which 9 days were the periods of fights. 10th day is the period of victory. Now 11th day is of enjoyment. இன்று 11ஆம் நாள் மற்றும் 10 நாட்களில் 9 நாட்கள் சண்டைகளின் காலம், 10வது நாள் வெற்றியின் காலம். இப்போது 11ஆம் நாள் ஆனந்தப்பட வேண்டிய நாள். But how can the people who do not have the awe enjoy? I cannot understand. Because Ekadasha forms the barrier. And the barrier of Ekadasha, you know what it is. ஆனால் பயபக்தி இல்லாத மக்கள் எப்படி ஆனந்தப்பட முடியும்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஏனென்றால் ஏகாதசா தடையை உண்டாக்குகிறார். ஏகாதசாவின் தடை, அது என்னவென்று உங்களுக்குத் தெரியும். Feel the awe and you'll go deep into your heart. Deep into your heart. Because you are at a point where just you have to have the gravity to go down. Working out. Try to keep that. Slowly and slowly, you all have come up to a point. Only thing is now develop your depth. Go deep down. பயபக்தியினை உணருங்கள். நீங்கள் உங்கள் இதயத்தில் ஆழமாகச் செல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்களை கீழே கொண்டு செல்லக்கூடிய ஈர்ப்பினைக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறீர்கள். அது செயல்படுகிறது. அதைக் கொண்டிருக்க முயற்சிக்கவும். மெதுவாக நீங்கள் அனைவரும் ஒரு கட்டத்திற்கு வந்து விட்டீர்கள். இப்போது உங்கள் ஆழத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆழமாக கீழே செல்லுங்கள். I know there are frivolous people. They'll all be dropped out in no time. Don't worry about them. I know what people are doing, how they are behaving. I know every one of you very well. Each one of you.
அற்பமானவர்கள் சிலர் இருக்கிறார்கள் என்பது எனக்குத் தெரியும், ஆனால் அவர்கள் அனைவரும் எந்த நேரத்திலும் கைவிடப்படுவார்கள். அவர்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம். மக்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பது எனக்குத் தெரியும். உங்கள் ஒவ்வொருவரையும் நான் நன்கு அறிவேன், உங்கள் ஒவ்வொருவரையும். So respect your body, respect yourself, keep your hamsas all right at least. And I'm sure if you become serious about it, you need a serious understanding of the whole thing. That's what is lacking. எனவே உங்கள் உடலை மதிக்கவும், உங்களை மதிக்கவும், உங்கள் ஹம்சாக்களை குறைந்தபட்சம் சரி செய்யுங்கள். நான் உறுதியாக நம்புகிறேன், நீங்கள் அதைப் பற்றி தீவிரமாக இருந்தால், முழு விஷயத்தையும் பற்றி உங்களுக்கு தீவிரமான புரிதல் தேவை, அதுதான் குறைவாக உள்ளது. Because if you love someone, the whole thing becomes an entire possession sort of thing. You see, entire being is so seriously involved into it that you cannot afford to miss anything. ஏனென்றால், நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் என்றால், முழு விஷயமும் ஒரு முழு உரிமையுடைய விஷயமாக மாறும். முழு உயிரினமும் அதில் தீவிரமாக ஈடுபடுவதால் நீங்கள் எதையும் இழக்க முடியாது. And that's it is going to help you. But seriousness never means you are not enjoying. Enjoyment is so deep, it's pouring into the heart. அதுதான் உங்களுக்கு உதவப் போகிறது. ஆனால் தீவிரமாக இருப்பது என்பது ஒருபோதும் நீங்கள் ஆனந்தம் கொள்ளவில்லை என்று அர்த்தமல்ல. அனுபவம் என்பது மிகவும் ஆழமானது, அது இதயத்தில் பொழியப்படுகிறது. I play with you. I always try to say things that will please you. And it should please you much more that I have said what today is that how to reach your depths, to reach that gravity that will make you the gurus. நான் உங்களிடத்தில் திருவிளையாடல் நடத்துகிறேன், உங்களைப் பிரியப்படுத்தும் விஷயங்களை நான் எப்போதும் சொல்ல முயற்சிக்கிறேன். நான் சொன்னதை விட அது இன்னும் உங்களை அதிகமாக பிரியப்படுத்த வேண்டும். இன்று என்னவென்றால், உங்களை குருக்களாக மாற்றும் உங்களின் ஆழத்தை எவ்வாறு அடைவது, அந்த ஈர்ப்பை எப்படி அடைவது. Today I had to talk to you like a guru because I feel that now the time has come for all of you to become gurus of the right type. Not with egos or talking bigs and creating a big sort of a show out of you. But a definite depth within you, that people see that here is a beacon of Mother. And it is so fantastic. Whole thing is so great to be that. இன்று நான் உங்களுடன் ஒரு குருவைப் போல பேச வேண்டியிருந்தது, ஏனென்றால் நீங்கள் அனைவரும் சரியான வகையில் குருக்களாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைக்கிறேன். அகங்காரத்துடன் அல்ல, அல்லது பெரியதாக பேசுவதும், ஒரு பெரிய வகையில் வெளி வேஷத்தை உங்களிடமிருந்து உருவாக்குவதும் அல்ல, ஆனால் உங்களுக்குள் ஒரு திட்டவட்டமான ஆழம் உருவாகி, இதோ அம்மாவின் வழி காட்டும் கலங்கரை வெளிச்சம் இருக்கிறது என்று மக்கள் பார்க்கும் அளவுக்கு, அது மிகவும் அருமையானது, முழு விஷயம் மிகவும் உயர்ந்தது, அதுவாக மாற வேண்டும். This is what the gurus used to do first of all, is to cleanse people, clear them out, take out their barriers, make them take out their egos by hanging them round, you see, putting them on top of the well, putting them down 5-6 times, you see, dipping them down. They used to do all this for what? But now you can do it because I am before you.
because I have come. This is the reason. குருக்கள் முதலில் மக்களை சுத்திகரிப்பது, அவர்களை சுத்தப்படுத்துவது, அவர்களின் தடைகளை வெளியே எடுப்பது, அவர்களின் அகங்காரத்தை வெளியே எடுப்பது, அவர்களை அதே இடத்தில் இருக்க வைப்பது. ஒரு கிணற்றின் மேல் வைத்து கீழே இறக்கி 5-6 முறை அவர்களை நனைப்பது போன்றவற்றை செய்ய வேண்டும். அவர்கள் இதைச் செய்தது எதற்காக? ஆனால் இப்போது நீங்கள் அதைச் செய்ய முடியும், ஏனென்றால் நான் உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன், ஏனென்றால் நான் உங்கள் முன் வந்திருக்கிறேன், அதுதான் காரணம். Understand what Warren has so rightly said. You might say that Mother was working through him, maybe. But I always work through you if you are one with me. Even when I am speaking, you are speaking, and when you are speaking, I am speaking. You know that. வாரன் என்ன சொன்னார் என்பதைப் புரிந்து கொள்ளுங்கள். அம்மா அவர் மூலமாக வேலை செய்கிறார் என்று நீங்கள் கூறலாம், இருக்கலாம், ஆனால் நீங்கள் என்னுடன் ஒன்றிணைந்து இருந்தால் நான் எப்போதும் உங்கள் மூலமாகவும் செயல்படுவேன். நான் பேசும்போது கூட நீங்கள் தான் பேசுகிறீர்கள், நீங்கள் பேசும்போது கூட நான் தான் பேசுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். But with all this, that awe is very important. And that gives you the love that thinks. Complete integration of your heart and your brain. The love that thinks is thoughtful. Love that thinks. And then the third integration, the love that acts. ஆனால் இவை அனைத்திலும் பயபக்தி என்பது மிகவும் முக்கியமானது. அது அன்பை உங்களுக்கு வழங்குகிறது, அது சிந்திக்கிறது, உங்கள் இதயம் மற்றும் உங்கள் மூளையின் முழுமையான ஒருங்கிணைப்பாகிறது. சிந்திக்கும் அன்பு யோசிக்க வைக்கிறது, அன்பு சிந்திக்கிறது, பின்னர் மூன்றாவதாக ஒருங்கிணைப்பு நடக்கிறது, அன்பு செயல்படுகிறது. But first this integration must be brought in. The love that thinks. Which understands. Which feels. And then the love that acts. But the basic is the love. It starts from the heart. Is the love. ஆனால் முதலில் அந்த ஒருங்கிணைப்பை கொண்டு வர வேண்டும். சிந்திக்கும் அன்பு, அது புரிந்து கொள்கிறது, அது உணர்கிறது, பின்னர் அந்த அன்பு செயல்படுகிறது. ஆனால் அடிப்படையானது அன்புதான், அது இதயத்திலிருந்து தொடங்குகிறது, அதுதான் அன்பு. I think you better take my tape today and listen to it. Meditate. Meditate on that. இன்று நீங்கள் எனது ஒலி நாடாவை கேட்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன். தியானியுங்கள், அதன் மீது தியானியுங்கள். I want to see my children in England develop the depth in language, in speech, in feelings, in expressions, in the personality. It's only the awe that will make it. But awe which is not frightening, but awe that's joy-giving. This is the integration of it. Awe that is joy-giving.
is not frightening. இங்கிலாந்தில் உள்ள எனது குழந்தைகள் மொழி, பேச்சு, உணர்வுகள், வெளிப்பாடுகள், ஆளுமை ஆகியவற்றின் ஆழத்தை வளர்க்க வேண்டும் என்பதை நான் காண விரும்புகிறேன். அது பயபக்தியால் மட்டுமே சாத்தியம். ஆனால் பயமில்லாத பயம், ஆனால் மகிழ்ச்சி தரக்கூடிய பயபக்தி, இதுதான் அதன் ஒருங்கிணைப்பு ஆகும். மகிழ்ச்சியைக் கொடுக்கும் பயபக்தி பயமுறுத்துவதில்லை. Open your hearts. It doesn't mean you should be frivolous. With all the care. Have you seen a lotus opening? How beautifully it opens. Slowly, every petal so careful not to hit each other. உங்கள் இதயங்களைத் திறந்து விடுங்கள், ஆனால் நீங்கள் மிகவும் கவனமில்லாதவராக இருக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல, ஆனால் எல்லா கவனத்துடனும் தாமரை திறப்பதைப் பார்த்திருக்கிறீர்களா? அது எவ்வளவு அழகாக திறக்கிறது, மெதுவாக, ஒவ்வொரு இதழும் மிகவும் கவனமாக ஒன்றுக்கொன்று மோதாமல் திறக்கின்றன. Slowly it opens out, and then the fragrance starts pouring in. The most dignified manner. Such a flower only can be offered at the lotus feet of the Adishakti, isn't it? மெதுவாக அது திறக்கிறது, பின்னர் வாசனை மிகவும் கம்பீரமான முறையில் பொழியத் தொடங்குகிறது. அத்தகைய பூவை ஆதிசக்தியின் தாமரை பாதத்தில் மட்டுமே வழங்க முடியும், இல்லையா? May God bless you. May God bless you.